மூன்றாம் பிறை பார்ப்பதால் என்ன பலன்? எப்போ பார்க்கணும்? அமாவாசை அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள், மூன்றாவது நாள், மூன்றாம் பிறை. ஸோ இந்த பிறை ஒரு சின்னதாக ஒரு ஆர்ச்சி மாதிரி சிவபெருமானுடைய சிரசதான் சந்திர பகவான் இருக்கிறார். நீர் ஊற்று. ஸோ அந்த மழை தண்ணியை நம்ம பிடிச்சி வச்சோம்னாக்கா காசு பணம் கிடைக்குங்கிற மாதிரி உண்டானது தான் அந்த ஒரு பிறை. ஸோ சிவபெருமான் சிரசில் இருக்காருன்னா உச்சியில் கொண்டு போய் சந்திர பகவான் இருக்கிறார். அப்போ நிச்சயமாக நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அது முழுவதுமாக நடக்கும். ஏதாவது ஒன்று நினச்சிக்கோங்க. கையில் ஒரு 5 ரூபா காசோ 1 ரூபா காசோ வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய காலியிடம் இருக்கிற மாதிரியான ஒரு பகுதி. ஒருவேளை உங்களுக்கு மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா தெரியுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே போங்க. இது எப்போ தெரியும்னா மாலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 7:20க்குள்ளே தெரியும். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது மனசில் நீங்கள் ஓம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வராய நம, ஓம் பத்மத்வஜாயித்மி ஹேம ரூபாய் தன சோம பிரசோதே, சந்திரனுடைய காயத்ரி. இது ஒரு 21 51 108 சொல்லுங்கள். கையில் காசு வச்சுக்கோங்க. மனசுக்குள்ளே நீங்கள் என்ன வேண்டுதலோ நினச்சிக்கோங்க. ஸோ இது என்ன செய்கிறதுனால என்ன பலன்னா, நீங்கள் லட்சாதிபதியாக இருந்தால் கோட்டீஸ்வரன் ஆவது உறுதி. இல்லை மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்குது நீங்கும். பையனுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, கண்டிப்பாக நடக்கும். பொருள் சேர்க்கையில் ஏதோ பிழை ஏற்படுது, இல்லை சரியான வேலையாட்கள் எங்களுக்கு தங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நிச்சயமாக அடுத்த 3ஆம் பிறைக்குள் நடக்கும். செய்து பாருங்கள். வணக்கம்.